வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளை சுண்டலை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குழம்பு செஞ்சுருக்கேங்க. இந்த குழம்பு இட்லி, ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வறுத்ததும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அதையும் கூட வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் பூண்டு சின்ன சைஸில் ஒரு 10 சேர்த்துருக்கேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 3/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கின பின்னாடி இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் கடல்பாசி, ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ அதில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுண்டலை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு வதக்கி விடுங்க. இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து மசாலாவையும் சுண்டலையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ மசாலா வேகிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயில் வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அதுக்காக இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா அதை கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதி வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம சுண்டலை வேக வைக்கணும். அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து வச்சு குக்கரை மூடி நல்லா சுண்டல் வேகிற வரைக்கும் விசில் விடுங்க. நான் ஒரு 7-8 விசில் விட்டேங்க. ப்ரெஷர் எப்பொழுதும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மணமாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இல்லாட்டி நீங்கள் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.